தரும் தீபமா. அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கும் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்திய மிஷனரி சங்க ஊழியத்தை நேசித்து, ஊழியர்களை நேசித்து நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவுக்காக, உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி தெரிவிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள், ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மேலே சுவிசேஷகம் மகிமை பொருந்திய பாதங்கள், அழகு 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 அவை எத்தனை எத்தனை அழகு, அழகு 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 அவை எத்தனை எத்தனை அழகு. மலையின் மேலே சுவிசேஷகம் மகிமை பொருந்திய பாதங்கள். கல்லும் முள்ளும் கடந்து சென்று கர்த்தாயே சுவை அறிவிக்கிறார். கல்லும் முள்ளும் கடந்து சென்று கர்த்தாயே சுவை அறிவிக்கிறார். அவர் போலே நீயும் ஊழியம் செய்ய உன்னைத்தான் அழைக்கிறார். இயேசு உன்னைத்தான் அழைக்கிறார். மலையின் மேலே சுவிசேஷகம் மகிமை பொருந்திய பாதங்கள், அழகு 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 அவை எத்தனை எத்தனை அழகு, அழகு 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 அவை எத்தனை எத்தனை அழகு. இருளில் வாழ்வோர் இயேசுவென்னும் ஒளியில் நடக்க உதவுகிறார். இருளில் வாழ்வோர் இயேசுவென்னும் ஒளியில் நடக்க உதவுகிறார். அவர் போலே நீயும் ஊழியம் செய்ய உன்னைத்தான் அழைக்கிறார். இயேசு உன்னைத்தான் அழைக்கிறார். மலையின் மேலே சுவிசேஷகம் மகிமை பொருந்திய பாதங்கள், அழகு 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 அவை எத்தனை எத்தனை அழகு, அழகு 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 அவை எத்தனை எத்தனை அழகு. மணிகள் களத்தில் சேர்த்திடுவார், விண்ணில் கிரீடம் சுதந்தரிப்பார். மணிகள் களத்தில் சேர்த்திடுவார், விண்ணில் கிரீடம் சுதந்தரிப்பார். அவர் போலே நீயும் ஊழியம் செய்ய உன்னைத்தான் அழைக்கிறார். இயேசு உன்னைத்தான் அழைக்கிறார். மலையின் மேலே சுவிசேஷகம் மகிமை பொருந்திய பாதங்கள், அழகு 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 அவை எத்தனை எத்தனை அழகு, அழகு 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 அவை எத்தனை எத்தனை அழகு.
இந்திய மிஷனரி சங்கம் வெள்ளாளன் வழியில் பிறந்த பேராய வேதநாயகம் சாமுவேல் அசரியா அவர்களால் 1903 ஆண்டு பிப்ரவரி மாதம் 12ஆம் நாள் ஆரம்பிக்கப்பட்டது. இந்திய தேசத்தின் 26 மாநிலங்களிலும் 2 யூனியன் பிரதேசங்களிலும் நாம் சுவிசேஷ பணியினை நிறைவேற்றி வருகிறோம். இந்திய மிஷனரி சங்கத்தில் 1204 பேர் மிஷனரிகளாகவும் 445 பேர் உதவியாளர்களாக பள்ளி, விடுதி மற்றும் சமுதாய பணிகளிலும் 172 பேர் அலுவலகம் மற்றும் அபிவிருத்தி பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திய தேசத்தின் 284 மாவட்டங்களில் உள்ள 56,650 கிராமங்களை நாம் சுவிசேஷத்தால் சந்தித்து வருகிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் தலைமுறை விசுவாசிகள் 452 இடங்களில் ஆலயங்களிலும் 11,063 இடங்களில் வீடுகளிலும் திறந்த வெளிகளிலும் கூடி தேவனை ஆராதித்து வருகின்றனர். கோயா மொழியில் ஒடியா எழுத்துக்களை கொண்டு வேதாகமத்தை மொழிபெயர்த்து வருகிறோம். புதிய ஏற்பாட்டுடன் சங்கீதம் மற்றும் நீதிமொழிகள் கோயா மொழியில் உள்ள 2 பேச்சு வழக்குகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு எழுத்து மற்றும் ஆடியோ வடிவில் வெளியிடப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில் மோசையின் 5 ஆகமங்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மற்ற பகுதிகளில் மொழிபெயர்ப்பு பணிகளுக்காக ஜெபியுங்கள். அடிப்படை வசதிகளற்ற நிலையில் வாழும் ஆதிவாசி பிள்ளைகளுக்காக 32 இடங்களில் நாம் நடத்தி வரும் விடுதிகளில் 2232 பிள்ளைகளும் 63 இடங்களில் நாம் நடத்தி வரும் பகல் நேர பராமரிப்பு மையங்களில் 2377 பேரும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். நம் விடுதி பிள்ளைகள் 24 பேரை இன்ஜினியரிங், நர்சிங் மற்றும் கலை அறிவியல் போன்ற உயர்கல்வி படிப்பதற்கு உதவி செய்து வருகின்றோம். கல்விக்கான வாய்ப்புகளற்ற நிலையில் வாழும் பிள்ளைகளுக்கென நாம் நடத்தி வரும் 7 பள்ளிக்கூடங்களில் 4102 பிள்ளைகள் கல்வி பயின்று வருகின்றனர். 3 இடங்களில் மருத்துவ மையங்களையும் 2 மருத்துவமனைகளையும் நடத்தி சிகிச்சையோடு தேவன் அருளும் விடுதலையையும் கொடுத்து வருகிறோம். தையல் பயிற்சி மையங்கள் 77 இடங்களிலும் கம்ப்யூட்டர் பயிற்சி மையங்கள் 7 இடங்களிலும் நாம் நடத்தி வருகிறோம். பார்வையற்றோருக்கான விடுதி ஒன்றையும் ஏழை வயோதிப விதவைகளுக்கான நல உதவி மையம் ஒன்றையும் நாம் நடத்தி வருகிறோம். இப்பணிகளுக்காக ஜெபியுங்கள், உதவி செய்யுங்கள். ஒரு மிஷனரியை ஆதரிக்க மாதம் ரூபாய் 4000 தேவை. ஒரு ஆதிவாசி பிள்ளையை ஆதரிக்க மாதம் ரூபாய் 1000 தேவை. பகல் நேர பராமரிப்பு மைய குழந்தை ஒன்றை ஆதரிக்க மாதம் ரூபாய் 500 தேவை. கிராமம் ஒன்றிற்கு நற்செய்தி அறிவிக்க மாதம் ரூபாய் 500 தேவை. மிஷனரிகளின் மருத்துவ தேவையை சந்திக்க மாதம் ரூபாய் 300 தேவை. வாருங்கள், நாம் இணைந்து செயல்படுவோம். இந்திய தேசம் இயேசுவை அறிய செய்வோம். இந்திய மிஷனரி சங்கமே, உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பாரே. இயேசு கிறிஸ்துவின் ஈடியற்ற நாமத்தினாலே இந்திய மிஷனரி சங்கத்தின் ராயகடா பணித்தனம், ஒரிசா மாநிலத்தில் ராயகடா பணித்தனத்தின் சார்பாக என்னுடைய பணிவான தோற்றங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்ம உரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு செய்திக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் முடிய. யோவான் 2ஆம் அதிகாரம் 1-10 வசனம். இது அதிகாரத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, கானாவூர் கல்யாணத்தில் இயேசு கிறிஸ்து செய்த முதலாவது அற்புதத்தை குறித்து எழுதியிருக்குது. இதில் அதை குறித்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் நிறைய பேர் வர்றாங்க, நிறைய கேரக்டர்ஸ் இந்த 10 வருஷத்துக்குள்ளே வராங்க. அது யாரெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல இயேசுடைய தாயார் அங்கே இருக்கிறாங்க. அவர் 2ஆம் வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இயேசுடைய சீசர்கள் அழைக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் வேலைக்காரர் இருக்கிறாங்க, பந்தி விசாரிப்புக்காரங்க இருக்கிறாங்க, அந்த வீட்டுக்காரங்க, இந்த கல்யாண வீட்டுக்காரங்க, அப்புறம் சாப்பிட வந்த மக்கள் கல்யாண வீட்டுக்காரங்க குறிப்பிடப்படலை, இருந்தாலும் அவங்க இருக்கிறாங்க. அதை நம்ம நினச்சிவிடுவோம். இப்போ இந்த மக்கள் கிட்டத்தட்ட 5-6 விதமான மக்கள் அங்கே இருக்கிறாங்க. இல்லை, நீங்களும் நானும் யார் அப்படின்னு மாதிரி பார்க்க போகிறோம். இந்த கூட்டத்தில் நீங்கள் யார், நான் யார் அப்படின்னு நினச்சி பார்க்கணும். முதலாவது பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த அழைக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த வீட்டுக்காரங்கன்னா 2 பேர் இதில் பார்க்கலாம். வீட்டுக்காரங்க ஒருத்தர் தேவையோடு இருக்கிறாங்க, இன்னொருத்தர் வந்து அங்கே அவங்களுக்கு வந்து கஷ்டத்தில் இருக்கிறாங்க, இன்னொருத்தர் வந்து அங்கே தேவையோடு இருக்கிறாங்க. அதுக்கு முன்பு தான் நம்ம நினச்சோம் சீஷர்களை பற்றி பார்ப்போம். சீஷரும் அழைக்கப்பட்டதான் போட்டிருக்கு. சீஷர்கள் இது வந்து முதலாவது அற்புதம் சொல்லி 10ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு பாருங்க. இதுக்கு முன்னால் லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதம் செய்தார். ஆனால் அது எப்போ உள்ளது நமக்கு தெரியல. அந்த கடற்கரையில் பேதுரு மீன் பிடிக்கும்போது வலையில் அற்புதம் செய்தார்.
அதுக்கு பிறகு உள்ளதா முன்னால் நமக்கு தெரியல. ஆனால் முதலாவது அற்புதம் போட்டிருக்கு. சரி, இப்போ அந்த சீஷர்கள் வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து கண்டிப்பாக ஃபஸ்ட்டு சாப்பிட்ருப்பாங்க. முதல்ல நினச்சோம் குருமாரிகளாக இருந்தாலும் சரி, ஊழியர்கள் வந்து ஃபஸ்ட்டு ஊழியக்காரங்களும் சீக்கிரம் வச்சுவாங்க, சாப்பிடுவாங்க. முதல்ல கொஞ்சம் உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்போ இவங்கள சாப்பிட்டாங்க. சீஷர்களாக சாப்பிட்டு வந்துருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து எந்த கவலையுமே கிடையாது. சாப்பிட்டாலும் சரி ஓகே நம்ம சாப்பிடுவோம். அப்போ சாப்பாட்டை பற்றி பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. கொஞ்சம் அதில் உப்பு கம்மி, இதில் கொஞ்சம் உப்பு கூட, திராட்சை ரசம் நல்லா இருந்துச்சு, பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. சரி, சீஷர்கள் இதில் சீஷரோட பங்கு வந்து ஒன்றுமே இல்லை. சீஷரோட பங்கு இந்த அதிகாரத்தில் ஒன்றுமே இல்லை. வந்தாங்க, சாப்பிட்டாங்க, உட்காந்துருக்காங்க, அவ்வளோதான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேலைக்காரங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. வேலைக்காரங்க இதை தண்ணி ஊற்ற போகிறாங்க, இதை கொண்டு கொடுக்க போகிறாங்க. நம்ம வேலைக்காரங்களுக்கு இருக்கணும் அவசியம் கிடையாது. பந்தி விசாரிப்புக்காரன் ஒன்றும் கிடையாது, எந்த பாட்டுமே கிடையாது. அவையே அங்கே ஊற்றுப்பான்னு சொல்ல போகிறான். பந்தி விசாரிப்புக்கு எந்த விதமான பாட்டு கிடையாது. அந்த பந்தி விசாரிக்காரன் நம்ம இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. இதில் முக்கியமான கேரக்டர்ஸ் யார் பார்த்தீங்கன்னா மரியாள், அந்த வீட்டுக்காரங்க, சாப்பிட உட்காந்தவங்க, இயேசு கிறிஸ்துலாம் முக்கியமான கேரக்டர்ஸ். இதில் நீங்கள் யார் அப்படிங்கிறத நிச்சயம் கண்டுபிடிக்கணும். நான் யாருன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? இப்போது இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்காரரை பற்றி முதல்ல சொன்னேன். வீட்டுக்காரங்க தேவையோடு இருக்கிறாங்க, பாரத்தோடு இருக்கிறாங்க, வேதனையோடு இருக்கிறாங்க. சாப்பிட வந்த மக்கள் இருக்கிறாங்க ஒரு பக்கம். இப்போ இந்த பக்கம் வீட்டுக்காரங்க, இந்த பக்கம் சாப்பிட வந்த மக்கள் உட்காந்துருக்கிறாங்க. 2 பேரும். சாப்பிட வந்தவங்களுக்கு திராட்சை வரலையே அப்படின்னு ஒரு எண்ணம். வருமா வராதா, கிடைக்காதா, அது தண்ணி ஊற்றுனது கிடைக்குமா, ஒரிஜினலாக கிடைக்குமா, நல்லது கிடைக்குமா, கெட்டது கிடைக்குமா. ஏன்னா இங்கேயே போட்டுருக்குது, முதலாவது நல்லது கொடுப்பான், பின்னாது அப்போ பின்னால் வந்திருக்காங்க, லேட்டாக வந்திருக்கிறாங்க, காலியான பிறகு கிடைக்காதா, அது ஒரிஜினல் கிடைக்குமா அல்லது டூப்ளிகேட் கிடைக்குமா, தண்ணி சத்தை கிடைக்குமா தெரியாது. அவங்களுக்கு அந்த பிரச்சனை. வீட்டுக்காரங்களுக்கு திராட்சை ரசம்னா இப்போ நம்ம ஒரே நாள் செய்கிறதில்ல. திராட்சை ரசம் நான் இப்போ என் கல்யாணத்துக்குன்னா என் பிறந்த அன்னைக்கே அந்த திராட்சை பழத்தை எடுத்து அவங்க அதை பூமிக்கடையில் வச்சுவாங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ அத்தனை வருஷம், ஒரு 25 வயசில் கல்யாணம், 25 வருஷம் அந்த திராட்சை ரசம் வச்சு பூமிக்கடையில் இருக்கணும். இருந்து அது வந்தால் தான் ஒரிஜினல், அதுதான் நல்லது அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ நம்ம ஊரில் செய்கிற சாம்பார் மாதிரி எங்கள் ஊரில் ஒருத்தர் ஒரு சமையல்காரர் இருக்கிறார். சாம்பார் குறைஞ்சி போச்சுன்னா ஒரு 5 கிலோ உருளைக்கிழங்கு எக்ஸ்ட்ரா அவிச்சு வச்சுருப்பார். உடனே அதை கொண்டு போக அப்படிம்பார். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு அது நல்லா தண்ணி விட்டு கலக்கி கொஞ்சம் கடலை மாவு போட்டு மேக்கப் பண்ணி ஒரு 10-20 நிமிஷத்தில் அழகாக சாம்பார் ரெடி பண்ணிடுவார். அது முந்தின சாம்பாரோட இந்த சாம்பார் சூப்பராக இருக்கும். அப்படி பண்ணுவார். திராட்சை அப்படி பண்ண முடியாது. அப்போது வீட்டுக்காரங்களுக்கு வந்து பயம், எங்கேயும் போய் வாங்க முடியாது. வெளியில் போய் இங்கே போய் கொக்கோ கோலா ஸ்ப்ரைட்லாம் வாங்கிட்டு வந்துடலாம். ஆனால் அந்த காலத்தில் திராட்சை வாங்க முடியாது. அப்போ அவருடைய வேதனை வந்து பெரிய வேதனை. அப்போ அவர் அங்கே வேதனைப்பட்டுருக்காரு. இங்கே வீட்டுக்காரங்க ஏன் சீக்கிரம் குடிப்பீங்களா மாட்டிங்களாப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை பந்தி விசாரிப்பு வரும், வந்தால் தருவோம்ப்பா அப்படிங்கிறான். வேலைக்காரங்க கொடுத்தா நான் வாங்கிட்டு வரேன்ப்பா அப்படிங்கிறான். அப்போ இவங்களுக்குலாம் அவங்கள்ட்ட உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த வீட்டுக்காரங்களுடைய பொறுப்பு தான் ரொம்ப ஜாஸ்தி. அவங்க தான் ரொம்ப வேதனைப்பட்டுருக்காங்க. ஐயோ நம்ம யோசிக்கலையே, இவ்வளோ பேர் வரவங்க இது பார்த்தா இவ்வளோ வந்துட்டாங்களே, இவ்வளோ காலி ஆயிடுச்சுன்னு சொல்லி கஷ்டப்படுறாங்க. அப்போது நிறைய பேர் நினைச்சு வீட்டுக்காரங்க மாதிரி தான் இருக்காங்க. பிரச்சனையோட, பாரத்தோட, வேதனையோட நிறைய பேர் இருக்கிறாங்க. சிலரை பார்த்து கூட்டிங்கன்னா அக்கா எப்படி இருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, என்ன பிரச்சனை சொல்கிறது, எப்படி ஓடுது, ஏதோ ஓடுது, உயிரோடு இருக்கேன், உயிர் தான் ஓடிட்டுருக்கு, என்ன செய்ய சாகலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வீட்டுக்காரங்களும் அந்த பிரச்சனை தான் இருக்கிறாங்க. ஒன்றுமே செய்ய முடியாது. 25 வருஷத்துக்கு முன்னால் உள்ள திராட்சை ஒருத்தர் தரமாட்டாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இப்போது நிறைய பேர் ப்ராப்ளம் நிறைய பேர் வேதனை இருக்கிறாங்க, பிரச்சனை இருக்கிறாங்க, போராட்டத்தில் இருக்கிறாங்க. அதை நம்ம நினச்சா கண் கூட பார்க்குறோம். சரியா? நிறைய பேர் பார்க்குறோம். அப்போது நம்ம இன்னைக்கு தேவை உள்ளவர்களாக இருக்கிறோமா? நம்ம வீட்டில் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன ஒரு ஜப குறிப்பு எழுத சொன்னால் ஒரு 100 பாயிண்ட் எழுதிடுவாங்க. என் பையன் 10th படிக்கிறான், அதுக்கு வேணும். ஒருத்தர் 12th முடிச்சிருக்காங்க, காலேஜ் சீட் கிடைக்கணும். அப்புறம் அவன் காலேஜ் முடிச்சுட்டு அவனுக்கு வேலை கிடைக்கணும். இப்படியே லிஸ்ட்டு நிறைய போகும். ஒருத்தர் கல்யாணம் ஆயிருக்கு, குழந்தை இல்லை. ஒருத்தர் கல்யாணம் ஆயிருக்கு, பெண் குழந்தை தான் இருந்துச்சு, ஒரு ஆண் குழந்தை வேணும். இப்படி பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு பெரிய லிஸ்ட்டாக இருக்கும். வீடு வேணும், நிறைய காரியங்கள் நமக்கு இருந்துச்சு, லிஸ்ட்டு இருக்குது. அப்போ நம்ம தேவையோடு நிறைய பேர் இருக்கிறோம். ஒருவேளை நம்ம தேவையோடு இருக்கலாம். இன்றைக்கி கூட நம்ம தேவையோட டிவியை பார்த்துட்டு நமக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? இப்போ டிவி எடுத்தோடனே அப்படி தான் சொல்கிறாங்க, ஒரு அற்புதம் நடக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். அப்படி யோசித்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் வாழ்க்கையை நினச்சோம் கொஞ்சம் மாற்றிக்கணும். இந்த தேவையுள்ள மக்கள் கூட்டத்துலேருந்து வேற ஒரு லெவலுக்கு நினச்சோம் நம்ம நினச்சோம் கடந்து போகணும். இப்போ இந்த சாப்பிட உட்காந்த மக்கள் அவங்களுக்கும் அதே ப்ராப்ளம், ரொம்ப ப்ராப்ளம் இல்லை அவங்களுக்கு. திராட்சை முடிக்கணும், ஒன்றும் ஆக போகிறதில்ல. இருந்தாலும் கொஞ்சம் வருத்தம், அவங்களும் நினச்சாங்க, வருத்தோட உட்காந்துக்கிறாங்க. இதுக்கு இடையில இன்னொருத்தரை பார்க்க போனோம். அவங்க பேர் தான் மரியாள். இப்போ மரியாள் இயேசுடைய தாய் அங்கே இருக்கிறாங்க. இயேசுடைய தாயை பார்த்தீங்கன்னா சீஷர்களும் கண்டுக்கிடலை, அவன் பந்தி விசாரிப்பாரும் கண்டுக்கிடலை, வேலைக்காரங்களும் கண்டுக்கிட முடியாது, எதுவும் செய்ய முடியாது. நான் மரியாள் நல்ல கேரக்டர். மரியாள் என்ன பண்ணுறாங்க, இந்த பக்கம் பார்க்குறாங்க, இந்த பக்கம் பார்க்குறாங்க. இப்போ நான் தான் மரியாதை சொல்லுவேன், இந்த பக்கம் சாப்பிட உட்காந்தவங்க, இந்த பக்கம் வீட்டுக்காரங்க, 2 பேரையும் பார்க்குறாங்க. இவங்களும் தேவையோடு இருக்கிறாங்க, பாரத்தோடு இருக்கிறாங்க, பிரச்சனையோடு இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் தேவை இருக்குது. ஆனால் தலைக்கு மிஞ்சி போகிற தேவை இல்லை, ஏதோ தேவை இருக்குது. அப்போ 2 பேரையும் பார்க்குறாங்க. மரியாளுக்கு ஒன்று தெரியும், என் பையன் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு,
அவரால் அற்புதம் செய்ய முடியும் அப்படிங்கிறது தெரியும். உங்களுக்கும் எனக்கும் தெரியும் இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்வார். உங்கள் வாழ்க்கையில் செஞ்சுக்கிறார், என் வாழ்க்கையில் செஞ்சுக்கிறார். சரியா? இப்போ நிறைய நேரம் பிரச்சனை உள்ள மக்களை பார்க்கும்போது நம்ம நினைக்கிறோம், இவன் எனக்கு அன்றைக்கே தெரியும், இவங்க அப்பா என்ன வருத்தம் வந்து தெரியுமா, இன்றைக்கி அதான் அந்த பிள்ளை இவ்வளோதான் அனுபவிக்குது, இதுக்கெல்லாம் காரணம் உங்கள் அப்பா தான், அவங்க அம்மா தான், இவங்க தாத்தா செஞ்ச பாவம் அப்படின்னு நம்ம நினச்சோம் ஒரே வார்த்தையில் முடிச்சிடுவோம். அதில் நினச்சிவோம் போய் ஒரு சொன்ன ஜோமம் ஆண்டவரே இதை ஆசீர்வதிங்க ஜோமிட்டு ஏன் நீங்கள் விசுவாசி தான் அவருக்கு அற்புதம் நடக்கும், இல்லைன்னா நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம் கை கட்டு வந்துடுவோம். நாங்கள்லாம் ஊழித்து போகும்போது அப்படி தான் செய்வோம். அது இங்கே இல்லை, தமிழ்நாட்டில் ஊழியம் பண்ணும்போது சுவிட்சர்லாந்து பண்ணுவோம், அப்படி தான் பண்ணுவோம். நமக்கு தெரியாதுல்ல, போய் ஜோமிட்டு கத்திரங்களை ஆசிரியப்பா நம்ம சோமாயிரம் கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு வந்துடுவோம். அந்த ரிசல்ட் நம்ம கேட்கப்படாது, ரிசல்ட்டு கேட்கப்படாது, ஜோமினியாச்சு வந்தாச்சு, நமக்கு ரொம்ப சந்தோஷம், 10 கிராமத்தை சுவிசார் வச்சாச்சு வந்தாச்சு, முடிஞ்சு போகுது, அவ்வளோதான். ஆனால் அந்த மரியாள் அந்த பிரச்சனையை பார்க்குறா, பிரச்சனைக்குள்ள சொல்யூஷன் கொடுக்குறவர், தீர்வு கொடுக்குற ஒருத்தர் இருக்கிற அதையும் பார்க்குறாங்க. 2 பேரையும் மரியாள் பார்க்குறாங்க. அப்போது மரியாள் ஒரு மீடியேட்டர் மாதிரி. அப்போ இவங்களுடைய தேவை இவங்களுடைய தேவை ரெண்டையும் சேர்த்து தேவையை பூர்த்தி செய்கிற ஒருத்தர் இருக்கிறார், அவர்கிட்ட கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை மரியாளுக்கு இருக்குது. இன்றைக்கி நீங்கள் இருக்கணும்னா அப்படி தான் நிறைய பேர் இருக்கணும். இயேசு சோகம் கொடுத்தா நல்லா தெரியும், அவங்கள பற்றி என்ன சொல்ல ப்ளேம் பண்ணவே கூடாது, இது உங்கள் தப்பு, அது ஒன்றும் செய்ய முடியாது, தப்பு நடந்து போச்சு ஒன்றும் செய்ய முடியாது, இன்றைக்கி 25 வருஷம் முன்னாலே பண்ணியிருக்கணும், அதை சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்போ என்ன செய்ய போகிறீங்க? நிறைய பேர் அப்படி தான், பிள்ளை கீழே விழுந்துட்டு தான் அதை அடிப்பட்டு ரத்தம் வந்து விட்டுவோம், திருப்பி 2 போட்டு போடுவோம், 2 போட்டு ஒழுங்கு அவர் அப்படி சொல்லி சத்தம் போடுவோம். அதே மாதிரி நிறைய பேர் வச்சுக்கோ பிரச்சனை இருக்கும்போது இது அதுதான் காரணம், இதுதான் காரணம், அப்படி செஞ்சுக்கலாம் இப்படி செஞ்சுக்கலாம், அது நிறைய பேர் சொல்லுவாங்க. நம்ம அப்படிப்பட்டவர்கள் இருக்கக்கூடாது. இப்போ நடந்து போச்சு, இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு சொல்யூஷன் கொண்டு வரவங்க தான் உண்மையான கிறிஸ்தவங்க. சரியா? அப்போ நீங்கள் நானும் அப்படி ஒரு சொல்யூஷன் கொண்டு வர மக்கள் என்ன செய்யணும், ஆகணும். நம்மளும் இன்னும் தேவையோடு இருக்கிறோம், என்றைக்கு தான் நம்ம தேவை பூர்த்தியாகும்? ஒரு நாள் பூர்த்தி ஆகாது, ஒரு நாளும் மகிமைக்கு போகிற வரைக்கும் ஒரு நாள் பூர்த்தி ஆகாது. அது பார்ப்பேன். சில சூழ்நிலை பார்த்தீங்கன்னா அவளுக்கு தேவை இருந்துச்சு, நான் அழகாக சொன்னான், இல்லையா என் மக்கள் பற்றி நல்லா சந்தோஷமாக இருக்கிறேன், ஒரு பிரச்சனை எனக்கு குறை இல்லை அப்படின்னு சொல்கிறா. அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்களாக நினச்சின்னு வாழ பழகணும். நிறைய பேர் அங்கே கூட்டுறாங்க, அங்கே ஓடிடுறாங்க, இங்கே ஓட்டுறாங்க, அங்கே ஓடிடுறாங்க, நீங்கள் ஜோம் பண்ணுங்க, அவங்க எல்லாருக்கும் நம்பர் கொடுத்துறாங்க, நீங்கள் ஜோம் பண்ணுங்க. அப்போது எப்போ தான் நம்ம தேவை நிவர்த்தி ஆகும், நம்ம எப்போ அடுத்தவங்க உதவி செய்ய நம்ம பிரயாசப்படும், நல்ல அடுத்தவங்க உயர்ச்சி நம்ம உயர்த்துக்கு செய்யணும் பிரயாசப்படணும். நாங்கள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒளி செய்யும்போது அங்கே ஒரு கிராமம், பைராகின் பூர்வான ஒரு கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு மந்திரவாதி இருக்கிறார். அங்கே உள்ள மக்கள் ஒரு கிறிஸ்தவனை நிறைய பிரச்சனை பண்ணார், கொடுமைப்படுத்தினார், ஏவல் பண்ண எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். ஒரு நாள் அவருக்காக நம்ம பார்த்தோடு ஜோம் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு நாள் அவர் திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு, நான் மெட்ராஸில் சென்னைக்கு வந்துட்டு அங்கே சென்னைக்கு ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா அந்த மாதிரி ஒருத்தர் வந்து மந்திரவாதி வந்திருக்காரு, வந்து பக்கத்து வீட்டுக்காரு, அவர் ஜோம் இல்லாமல் வந்திருக்காரு, என்ன செய்யார்? நான் வந்துட்டு நீங்கள் ஜோம் பண்ணுங்க. ஐயோ மந்திரவாதிக்கு நாங்கள் எப்படி ஜோம் பண்ணுறது? அவரை கட்டில் வச்சு கட்டிலோடு தூக்கிட்டு வந்து நம்ம விசுவாசி விட்டுறதா வச்சாச்சு. நான் சொன்னேன், நீங்கள் 4 பேருக்கு வந்து நினச்சிங்க ஜோம் பண்ணுங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார், கண்டிப்பாக அவங்களுக்கும் உதவி செய்வார். அப்போ ஒருத்தர் சொன்னால் ஆமாம் எங்களுக்கும் அற்புதம் செஞ்சுருக்காரு, அவங்களுக்கு கண்டிப்பாக செய்வார் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணாங்க. ஜோம் பண்ணி ஒரு 5 நிமிஷம் தான் ஜோம் பண்ணி முடித்த உடனே கட்டிலோடு தூக்கிட்டு வந்தவர் நடந்து போயிட்டார் வீட்டுக்கு. அல்லையா பாருங்க. அப்போ அவங்களுக்கு தெரியுது இயேசு கிறிஸ்துவிட்ட ஜோம் பண்ணால் கண்டிப்பாக அற்புதம் நடக்கும் தெரியுது, நாங்கள் சொல்லி கொடுத்துருக்கோம், அவங்க அனுபவிச்சிருக்கிறாங்க, அதை அப்படியே அப்ளை பண்ணுறாங்க. நம்ம எத்தனையோ வருஷமாக 300 வருஷமாக கிட்டத்தட்ட அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஆனால் இன்னும் ஏசப்பா இந்த அற்புதம் செய்திட மாட்டாரா, இதை செய்திட மாட்டாரா, இதை தந்திர மாட்டாரா, அதை தந்திர மாட்டாரா, தாரும் வச்சோம் கேட்டுகிட்டே இருக்கோம். அப்படி இல்லை. இன்றைக்கி ஆண்டவரை வெளியே சொல்லணும், வெளியே கொடுக்கணும். ஆண்டோடைய அற்புதங்கள் நம்ம நீங்களாக தான் செய்யணும். சரி, அப்புறம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நான் சொல்லலாம். அனிதான்னு ஒரு பொண்ணு, அவங்க நிறையா ஆளுங்களை நிறைய போய் என்னெல்லாம் பூஜைலாம் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணி ஒன்றும் முடியாத பட்சத்தில் அவங்க அம்மாவுக்கு நம்ம ஜோம் பண்ண சோகம் கிடச்சிது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு நம்ம ரொம்ப கிண்டல் பண்ணுவாள், இவங்கெல்லாம் கையை தட்டுறாங்க, அல்லையே சொல்கிறாங்க, என்னமோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கர கிண்டல் பண்ணுற பொண்ணு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டா ஒரு நாள் பர்சனட் அபிஷேகத்தை பெற்ற பிறகு அவங்க திடீர்னு பக்கத்து வீட்டில் ஒருத்தர் சோகம் இல்லாமல் இருந்துச்சு. உடனே போய் நினச்சிறாங்க ஜோம்னு ஆரம்பிக்கிறான். அப்போது சுகமாயிடுச்சு, ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்க, திருமணத்துக்கு பெற்றாச்சு, பர்சனட் அபிஷேகம் பெற்றாச்சு. இதுக்கு பிறகு திருப்பியும் அந்த கோயிலுக்கு போகணும், இங்கே போகணும், அங்கே உபாசோட அதெல்லாம் போகக்கூடாது. நமக்கு அபிஷேகம் கிடைச்சிருக்கு, நமக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார், நம்ம மற்றவங்க உதவி செய்யணுங்கிற நேரம் அடுத்த ஸ்டெப்புக்கு நினச்சிடும் வரணும். அப்படி வந்தால் தான் உண்மையான கிறிஸ்தவம், வளர்கிற கிறிஸ்தவங்க. சரியா? இப்போ பாருங்கள், இந்த மரியாள் அதான் செய்கிறாங்க, 2 பேருக்கும் மத்தியில் செய்கிறாங்க. அவங்க போய் சொல்கிறாங்க வேலைக்காரருக்கு, அப்போ இயேசுல போய் சொல்கிறாங்க, சொன்ன உடனே அங்கே அற்புதம் நடக்குது, இயேசு அற்புதம் செய்துட்டார். சரி, இப்போ பாருங்க, இயேசு அற்புதம் செய்தாச்சு, இப்போது எல்லாரும் திருப்தியாக சாப்பிட்டாச்சு. இப்போது இன்னொருத்தர் நம்ம கடைசியாக ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் இயேசு கிறிஸ்து. எனக்கு என்ன ஆசைன்னா இயேசு கிறிஸ்துவ அதுதான் ஆசை, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவாய் மாறணும். மீடியேட்டராகவும் இருக்கலாம், ரைட், ஓகே. அது இன்னொரு ஸ்டெப். நீங்கள் சீஷர்களாக இருந்தால் நீங்கள் மரியாதை மாற பிரயாசப்படுங்க. அந்த தேவையோடு பாரத்தோடு இருக்கிறவங்களாக இருந்தால் மரியாதை நினச்சிங்க மாற பிரயாசப்படுங்க.
அப்போ மரியாதை இருக்கிறவங்க என்ன செய்யலாம்? இயேசு கிறிஸ்துவ மாற பிரயாசப்படணும். ஏன்னா நம்ம பார்க்கிறோம், நீங்களே தேவனுடைய ஆலயம் என்றும் தேவனுடைய ஆவி உங்களுக்கு வாசமாக இருக்கணும்னு அறியீர்களா? அப்போ நமக்குள்ள கர்த்தருடைய ஆவியாக இருக்கிறாரு. நம்ம தேவனுடைய ஆலயம். நம்ம தேவனுடைய ஆலயத்துக்கு எதுக்கு போவோம்? சமாதத்தை தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம். சுகம் வேணும்னா தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம். ஒரு அற்புதம் நடக்கிற தேவனுடைய ஆலயத்துக்கு போகணும். அப்போ ஆண்டவர் சொல்ல நீயே தேவனுடைய ஆலயம் அப்படிங்கிறார். யோவான் 14:12 சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறோம், நான் செய்த காரியங்களை தான் செய்வான், அவைகள் கேட்டு பெரிய காரியங்களை செய்வான், ஏன்னா நான் பிதாவிடத்துக்கு போறேன்னு சொல்றாரு. அப்போ ஆண்டவர் எல்லா அதிகாரம் கொடுத்துட்டார். எல்லா அதிகாரம் நம்ம கொடுத்துட்டாரு. நீங்கள் உலகம் வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போங்கள் அப்படின்னு சொல்றாரு. மத்தேயு 10 சொல்றாரு, வியாதியஸ்தரை சொஸ்தமாக்குங்கள். என்ன கூப்பிடுங்கன்னு சொல்லலை, வியாதியை சொத்தமாக்குங்கள், குஷ்ணுவையை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். அப்போ எல்லா அதிகாரம் அவர் தந்துட்டார். பைபிளை இதெல்லாம் சொல்றாங்க. ஒருவேளை ஊழியக்காரங்களே கிடையாது, விசுவாசிக்கிறவர்களால் கிடைக்கும் அடையாளங்களான இந்த மார்க் 16 விசுவாசம் இருக்கிறவர்களால் கிடைக்கும் அடையாளம் என்ன? என்ன பிசாசுகளை துரத்துவீர்கள், நவமான பாஷைகளை பேசும். அப்போ எல்லா அதிகாரமும் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்காரு. உங்களும் கொடுத்துருக்காரு, எங்களும் கொடுத்துருக்கிறார். இது படித்ததில் மட்டும்தான் அற்புதம் நடக்கும் இல்லை, படித்ததில் மட்டும்தான் மக்கள் நம்புவாங்க இல்லை. எல்லா பக்கமும் அதே இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறாரு. நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவாய் மாற வேண்டும். அதான் கர்த்தர் விரும்புகிறார். நான் இனிமேல் பிதாட்டத்துக்கு போகிறப்ப என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்களே செஞ்சுக்கோங்க, எல்லா அதிகாரம் உங்களுக்கு தந்துட்டேன். அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயம். இந்த தேவனுடைய ஆலயம் எங்கெல்லாம் போகுதோ அங்கே சமாதானம் உண்டு. தேவனுடைய ஆலயத்துக்கு யாரெல்லாம் வராங்களோ அவங்களுக்குலாம் சமாதானம் உண்டு. அப்போ நீங்களும் நானும் ஒரு நடமாடுகிற தேவனுடைய ஆலயம். இதை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம நிறைவேற்றணும். எப்போ பார்த்தாலும் பாரத்தோடு இருக்கேன் ஜோ, கவலையே நமக்கு வரக்கூடாது. கிறிஸ்தவங்களுக்கு கவலையே இருக்கக்கூடாது, கவலையே வரக்கூடாது. கவலை இல்லாதவங்க தான் கிறிஸ்தவங்க. என்ன கவலை? எதுவுமே செய்ய முடியாது நம்மளால். ஒரு முடியை கூட கற்பனை மாற்ற முடியாது, ஆயுசு நாட்கள் இவ்வளோ கூட கூட்ட முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. நம்ம எதுக்கு கவலைப்படுறோம்? எதுவுமே நம்ம செய்ய முடியாது. எல்லாம் மேலவத்து இருக்கிறார், இயேசு இருக்கிறார், அவர் செய்வார். அப்போ கவலை வந்தால் கிறிஸ்தவங்களே கிடையாது. அப்போ பாருங்க, நீங்களும் நானும் பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றவங்க. எனக்கு இயேசு கிறிஸ்துவாய் மாறணும். பிரச்சனையை பார்க்குறோம், நமக்கு தெரியுது. அப்போ அதில் ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்லுவார் பாருங்க, மார்க் 2 அந்த திமிரோதக்காரன் கொண்டு வச்சுருவார். வச்ச உடனே சொல்லுவார், மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. வியாதியாக இருக்கிறான், அவனுக்கு ஜோம் பண்ணி சோகமானு சொல்லி அனுப்பணும். ஆனால் ஆண்டவர் சொல்லுவார், மகனே பாவங்களுக்கு உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் அனுபவம் நமக்கு வரணும். ஒரு வியாதியாக இருக்கிறாருன்னா எதனால வந்துச்சுது? அப்போ நம்முடைய கண்கள் திறக்கப்பட்டிருக்கணும். நம்முடைய எல்லா வரங்களும் தீர்க்கச வரங்கள், சுகமளிக்கிற வரங்கள், பிசாசு துரத்துற வரங்கள், ஆவிகளை பகுத்துற எல்லா வரங்களும் நமக்குள்ளே தான் இருக்குது. அதெல்லாம் நமக்குள்ளே செயல்படணும். நம்ம ஒரு உயிருள்ள கிறிஸ்தவங்களாக வாழணும். நடமாடுகிற கோயில் ஆலயங்களாக இருந்துச்சணும் வளரணும் கர்த்தர் விரும்புகிறார். அப்போ பிரச்சனைகள் இடத்துல நம்ம என்ன முதலாவது ஜோம் பண்ணணும். ஆண்டவரே இங்கே எந்த பிரச்சனை இருக்குது, ஆண்டவரே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு ஜோம் பண்ணால் ஆண்டவர் வெளிப்படுத்துவார், இங்கே தான் பிரச்சனை பார்ப்போம் அப்படின்னு. அப்போ போன உடனே என்ன நம்ம அவருக்கு ஜோம் பண்ணி சோகம் கொடுக்கலாம். ஒரு தேவை இருந்துச்சுன்னா நம்மளே பூர்த்தி பண்ணலாம், நம்மளே கண்டிப்பாக இருந்துச்சுன்னா பூர்த்தி பண்ணலாம். அதுதான் கிறிஸ்தவங்க. இயேசுவை போல செய்கிறவங்க தான் கிறிஸ்தவங்க. இயேசு சொல்கிறவங்க இல்லை, இயேசுவை போல செய்கிறவங்க தான் கிறிஸ்தவங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் அடுத்து அழைக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு கிறிஸ்தவங்களும் ஞானசனம் பெற்றவங்க ஒவ்வொருவருக்குடைய கடமை அதுதான். இயேசு கிறிஸ்துவின் வேலையை நீங்களும் நானும் கண்டிப்பாக செய்ய வேண்டும். பாரத்தோடு இருக்கிறவங்கள பக்கம் பதில் நினச்ச சொன்னால் யாருமே கேட்க மாட்டாங்க, யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. சொன்னால் செய்யணும், காட்டணும். ஏன்னா ஆண்டவர் மோசைக்கு சொல்லும்போது சொல்கிறார், கை வல்லமை கண்டால் வழியே பார்வோன் முன்னே போக விட மாட்டான் தெளிவாக சொல்கிறார். அப்போ கை வல்லமை கண்டால் வழியேன்னா அவருடைய கோலை அவர் சர்ப்பமாக மாற்றக்கூடிய அதிகாரம் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். உங்களுக்கு எனக்கும் அதே அதிகாரம் செய்கிறார், கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி உயிருள்ள கிறிஸ்தவங்களை நம்ம நினச்சோம் வாழ்வோம். முதல்ல ஜோம் பண்ணுவோம். மக்கள் தேவையோடு இருக்கிறாங்க, கண்டிப்பாக ஏற்றுக்கிடுவாங்க. அதுக்குள்ளே கீவேர்டு கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு பொண்ணு மேஷராம்னு ஒரு பொண்ணு, வாலிப பொண்ணு கொண்டு போட்டுருக்குறாங்க. எனக்கு முன்னால் என்ன கொண்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க, தம்பி ஜோம்னு தம்பி அப்படிங்கிறாங்க. எனக்கு கல்யாணம் ஆகலை, அப்போ தான் நான் இப்போ மகாராஷ்டிரா ஊழியத்துக்கு போயிருக்கிறேன், எனக்கு ரொம்ப ஹிந்தியும் தெரியாது. அங்கே போயிருக்கிறேன், ஒரு ரொம்ப பயங்கரமாக அது இங்கே குத்துதுன்னு சொல்லுது, அப்புறம் எங்கே குத்துதுன்னு சொல்லுது, காலைல குத்து அப்போ பயங்கரமாக அழுது சத்தம் போடுது. தம்பி சீக்கிரம் ஜோமனுப்பா, சீக்கிரம் சோமாக்குப்பான்னு சொல்கிறாங்க. நான் என்ன செய்ய எனக்கு தெரியல. அப்போ நான் ஆண்டவரே என்ன செய்ய, இது என்னென்ன பிரச்சனையும் தெரியல ஆண்டவரே, நான் ஜோம் எடுக்க மனசுக்குள்ள, தம்பி சீக்கிரம் ஏதாவது செய்ப்பா அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் அந்த பொண்ணு சொல்லிச்சு, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே பிடிச்சி ஏசு நேரத்தில் பிசாசு போ அப்படின்னு ஒரு செகண்டு தான் அவள் பிசாசு ஓடி போச்சு. அதே காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் காத்துருங்க. பிரச்சனை உங்கள் பிரச்சனை பற்றி சொல்லவே சொல்லாதீங்க. பிரச்சனை இருக்கவே கிறிஸ்தவங்கள் கிடையாது, கிறிஸ்தவங்களுக்கு பிரச்சனையே வராது. ஏன்னா நமக்கு நம்முடைய தேவைகள் நிமித்தமாக நம்ம பிரச்சனை நிறைய பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு உட்காந்துட்டோம். கடன் பிரச்சனை நம்ம தான் கடன் வாங்கணும். அப்போ நம்ம தகுதிக்கு தகுந்தாலும் செஞ்சால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம தான் அப்படி கவலைகள் நம்ம தான் இழுத்து போடுறோம், பிரச்சனை நம்ம தான் இழுத்து போடுறோம். ஒரு வியாதினா அதுக்காக வந்து அழக்கூடாது. நம்ம டாக்டர் கிடையாது, கர்த்தர் செய்வார். டாக்டர் மாத்திரை கொடுப்பார், கர்த்தர் சுகம் கொடுப்பார். அதுக்கு வந்து அழ வேண்டிய அவசியமே இல்லையே. பாருங்கள், நம்முடைய பிரச்சனைன்னு பார்த்தா பிரச்சனை சாகிற வரைக்கும் இருந்துகிட்டே தான் இருக்கும்.
அதை பார்க்கக்கூடாது. மற்றவங்களுடைய பிரச்சனை எப்படி, அவங்களுக்கு என்ன செய்யலாம்னு நம்ம யோசிக்கும் போது நம்ம பிரச்சனை தானாக காத்துல விஷயம் பறந்து போகும். கர்த்தர் உங்களையும் என்னையும் அதுக்கு தான் அழைச்சிருக்கிறார். உயிருள்ள ஆலயங்களாக அழைச்சிருக்கிறார். இந்த உயிருள்ள ஆலயங்களின் வேலையை நீங்கள் நானும் செய்யணும். அதை செய்கிற ஒவ்வொருவரும் உண்மையான கிறிஸ்தவங்க. அப்படி நம்ம செய்ய ஆரம்பிக்கும் போது ஆண்டோடைய நாமம் மகிமைப்படும். நம்ம இன்னைக்கு சொல்கிறதுனால தான் பிரச்சனை. நீங்கள் இயேசுப்பட்ட வாங்க, இங்கே சர்ச்சுக்கு வாங்க சொல்கிறதான் பிரச்சனை. இயேசுவை காட்டும் போது கண்டிப்பாக நினச்சிவாங்க பெரிய மாற்றம் வரும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்வார், அவங்க வாழ்க்கையில் செய்வார், அற்புதம் செய்வார். நம்முடைய விசுவாசமும் கூடும். இதில் பாருங்கள், கர்த்தர் இந்த முதலாவது அற்புதம் செய்தார். சீஷர்கள் அவர் மீது விசுவாசம் வைத்தார்கள். அப்போ பாருங்கள், மற்றவங்க விசுவாசிக்கும்படியாக ஒரு அற்புதம். அதே மாதிரி உங்களுடைய விசுவாசத்தை உறுதி பண்ணுறதுக்கு ஒரு அற்புதம். இன்றைக்கே நீங்கள் அதை நினச்சிங்க ட்ரை பண்ணுங்கள். ஜோம் பண்ணுங்க, ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுடைய விசுவாசமும் கூடும், அவங்களுடைய தேவைகளும் சந்திக்கப்படும். தேவையில்லை மக்களை குறை சொல்லக்கூடாது. நீங்கள் அப்படி செஞ்சு ஐடியா கொடுக்க வேண்டாம். நம்ம இயேசுவாய் மாறுவோம். மற்றவங்களை நினச்சியும் இருளில் மக்கள் நினச்சும் கொண்டு வருவோம். தேவையில்லை மக்களுடைய தேவையில்லை சந்திப்போம். கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய அழைப்பு உங்களுக்கு எனக்கும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதல்ல, இன்னும் ஆசீர்வாதம் வேணும்னு கேட்பதில்லை. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? எனக்காக மறிச்சிங்க, உயிரோடு எழும்பினீங்க, பசுவோட வல்லமையில கொடுத்தீங்க, நான் என்ன செய்யணும்? நீ கேட்போம். ஆண்டவரே, நான் யாருக்கு என்ன சொல்லணும்? எப்படிப்பட்ட விதமாக பேசணும்? என்ன வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு சொல்லி மறிச்சோம் கேட்போம். கர்த்தர் ஒவ்வொருடைய ஒரு நினைச்சுவார், இடைபடுவார். அன்பின் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இது ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்கு நன்றியோடு துதிக்கிறோம் சமீசப்பா. இது அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கா சுவாமி. அனைவரோட கர்த்தர் பேசியிருக்கீங்க சமீசப்பா. நாங்கள் நிறைய தேவைகளோடு இருக்கிறோம்னு சொல்லி நான் அடிக்கடி ஜோபிட்டு ஆண்டவரே, அந்த நிலைமை மாறி தேவை உள்ளவர்களை பார்க்கவும், பாரத்தோடு உள்ளவர்களை பார்க்கவும், வியாதியோடு உள்ளவர்களை பார்க்கவும், காவல் உள்ளவர்களை விசாரிக்கவும் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுக்கிறார் சுவாமி. அவர்களுக்கு விடுதலையும் ஆண்டவரே விடுதலையும் அன்பையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கிற ஒரு ஆலயமாய் கர்த்தரை மாற்றுகிறார் சுவாமி. அநேகர் ஆண்டவரே வேதனையோடு தற்கொலைக்கு ஆண்டவரை ஆயத்தமாக இருப்பாங்க சுவாமி சப்பா. அவர்கள் ஆண்டவரை கண்டுகொண்டு அவர் யாரெல்லாம் சொல்லி கர்த்தர் எங்களோடு பேசுவீர், அதை கண்டுகொண்டு அவர்களுக்கு ஏற்ற சமாதானத்தை கொடுக்கிற வார்த்தைகளை எங்கள் மனதில் கர்த்தர் கொடுக்கிறார் சுவாமி சப்பா. அப்படிப்பட்ட ஒரு உயிருள்ள ஒரு ஜீவனுள்ள ஆண்டவரே ஒரு நல்ல உண்மையான கிறிஸ்தவர்களாக எங்கள் ஒவ்வொரு கர்த்தர் மாற்றும்படியாக ஜெபிக்கிற சாமி. இதை கேட்டு ஒவ்வொருடைய மனசிலும் கர்த்தரோட பேசுங்க, அற்புதத்தை நிலத்துக்கு சுவாமி சப்பா. எல்லாரும் ஆண்டவரும் சீஷர்களாக கர்த்தர் மாற்றுங்க சுவாமி. ஆசீர்வதிங்க சுவாமி சப்பா. தொடர்ந்து பொறுப்படுத்துவோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். தொடர்ந்து வரும் நாட்களிலும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தவறாது பாருங்கள். இந்திய மிஷனரி சங்க ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். ஊழியங்களோடு உங்களுடைய ஆதரவு கரங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்திய மிஷனரி சங்கமே, உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பாரே. IMS, 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 IMS.